அனைத்தையும் உருவாக்கியவன். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதிதான் பூமி. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தூய்மையான, அழகான, பவித்திர பூமியில் சூரியன் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தான். பிரகாசத்தை வாரி இறைத்தான். யோகிகள், தவ முனிவர்களின் முயற்சியால் இந்த பூமியில் ஒளி பெருகியது. பூஜைகள், வேதங்கள், மந்திரங்களை ஓதி பூமியை பவித்திரமாக்கினார்கள். யோக சக்தியின் மூலமாக இந்த பூமியில் பவித்திரமான ஆத்ம பலத்தை கொண்டு வந்தார்கள். ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கலியுகம் ஆரம்பமாகியது. கலியுகத்தில் நுழைந்த மக்களின் மனதில் எண்ணங்கள் அலைபாயத் தொடங்கியது. இன்று தீய எண்ணங்களால் பூமி அழியத் தொடங்கிவிட்டது. அதர்மத்தின் கை ஓங்கியதால் மனித இனம் அழியத் தொடங்கியது. அநியாயமும் அக்கிரமமும் மனிதர்களை ஆட்டி படைத்தது. தினமும் பெருகும் பாவத்தால் இந்த அநியாயத்தை தாங்க முடியாத பூமி நடுநடுங்கியது. எல்லா திசைகளிலும் மரணதாகம் பரவி எறிந்தது. எல்லா திசைகளிலும் இருள் சூழத் தொடங்கியது. ஒவ்வொரு நொடியும் இருளில் கரையத் தொடங்கியது. அந்த இருளின் சாம்ராஜ்யத்தில் மனித இனத்தை அநியாயத்திலிருந்து, அநீதியிலிருந்தும் பாதுகாக்க ஒருவன் வரப்போகிறான். भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा வெற்றி உண்டாகட்டும். இந்த யாகம் இன்னும் முழுமை அடையவில்லை. இதுதான் முதல் ஆகுதி. இந்த மகா யாகத்தை முடித்து வைப்பேன் என்று நீ சபதம் எடுத்திருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறதா? இந்த யாகத்தை முடிக்கும் முன்னால் நீ ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களின் பயணம் அது. அதாவது பஞ்சபூதங்களான நெருப்பு, நிலம், நீர், காற்று மற்றும் ஆகாயம், இந்த ஐந்தும் பூமியில் ஒவ்வொரு உயிரும் வாழ காரணம். இது இல்லை என்றால் அனைத்தும் அழிந்துவிடும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ இந்த 5 சக்திகளும் மிகவும் அவசியம். ஆதலால் இந்த 5 சக்திகளின் அம்சத்தையும் உனக்குள் அடக்க வேண்டும். அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் குருநாதா? அதற்கு நீ முழுமையடைய வேண்டும். அந்த பஞ்சபூதங்களின் சக்தியை உன் யோக சக்தியோடு
உன் குண்டலினி சக்தியோடு முழுதாக நீ ஐக்கியப்படுத்த வேண்டும். அதற்கான ஜாதக பலமும் உனக்கு இருக்கிறது. சரி, நீ புறப்படு. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. कुंडलिनी जगत माता सिद्धि देहि देहि स्वाहा। अथ कान्तं प्रवक्ष्यामि कुण्डली चेतनादिकम् सहस्रनाम सकलम् कुण्डलिन्या प्रियं सुखम् अष्टोत्तरं महापुण्यम् साक्षात् सिद्धिप्रदायकम् सिद्धिप्रदायकम्। பூமி உனக்கு ஊக்கம் கொடுக்கும், உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், உன் செயல்களுக்கு துணை நிற்கும். அந்த பூமியைப் போலவே நீயும் திடமாக உறுதியாக நில். அந்த பூமியின் சக்தியை ஏற்றுக்கொள்வாய். காற்று இது பிராண சக்தி. இதில் ஸ்வரம், நாதம் அனைத்தும் உள்ளது. இந்த காற்றின் சக்தி உன்னையும் காற்று போல வலிமையாக்கும். அது மட்டுமல்ல, கூடவே உன் உயிர் சக்தியையும் மனசக்தியையும் அது வலிமையாக்கும். இந்த காற்றின் சக்தியை நீ ஏற்றுக்கொள். அக்னியே பிரதானமானது, கடுமையானது, பவித்திரமானது, கோபமானது, தீமைகளுக்கு எதிரானது. தன்னோடு சேரும் எதையும் அது பவித்திரமாக்கிவிடும். அந்த அக்னியின் சக்தியை ஏற்றுக்கொள். நீர் உயிர் கொடுக்கும், வாழ வைக்கும், உயிர்களை காக்கும். இதன் காக்கும் சக்தியை கொண்டு உயிர்களின் பாதுகாவலனாவாய். இந்த நீரின் சக்தியை நீ ஏற்றுக்கொள். ஆகாயம் அறிவை போன்றது, எல்லை இல்லாதது. இந்த பிரபஞ்சத்தை போல விசாலமானது. அது சூன்யமாக இருந்தால் அனைத்து உயிரும் உற்பத்தியாகும் இடம் அது. அந்த ஆகாயத்தை போலவே நீயும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். வாழ்வின் இன்ப துன்ப நிலைகளில் இருந்து நீ முக்தி அடைய வேண்டும். அந்த ஆகாயத்தின் சக்தியை நீ ஏற்றுக்கொள்.
இப்பொழுது முழுமையடைந்து விட்டாய். இப்பொழுது நீ முழுமையான யோகி மட்டுமல்லாது முழுமையான வீரனுமாகிவிட்டாய். இப்பொழுது பூமியை நோக்கி உனது பயணம் தொடரட்டும். அங்கு பாவமும் அசத்தியமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மனிதர்களின் 6 எதிரிகளான காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் தன்னுடைய தீய சக்திகளை கொண்டு மனித மனங்களில் தீய எண்ணங்களை விளைவிக்கிறது. இவை அனைத்தையும் செய்பவன் கூட ஒரு யோகிதான். அவனுடைய பெயர் தலைவன் கில்மிஷ். அவனுடைய எண்ணம் இந்த பூமியில் இருக்கும் புண்ணியத்தை அழித்து பாவத்தின் சாம்ராஜ்யத்தை பரப்புவதுதான். அவனை நான் எப்படி அழிக்கிறது குருதேவா? நீ கில்மிஷை அழிக்கக்கூடாது. அவனை பலவீனமாக்கு. ஞாபகம் கொள், நீ பாவத்தை மட்டும்தான் அழிக்க வேண்டும், பாவம் செய்பவர்களை அல்ல. உன் சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் மனதை நீ மாற்ற வேண்டும். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டுமே தவிர யாரையும் அழிக்கக்கூடாது. நீ செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்னால் எனக்கு வாக்கு கொடு. தலைவன் கில்மிஷின் அநியாயங்களை அழிப்பது மட்டுமே உனது குறிக்கோள். 4 திசைகளையும், வானம், பூமி, அப்புறம் பிரபஞ்சம், இது அனைத்தும் சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகள், தேவர்கள் அனைவரின் சாட்சியாக, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் சாட்சியாக, இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒளி அளிக்கும் அந்த சூரியனின் சாட்சியாக நான் வாக்களிக்கிறேன். அட யாரு இவன்? என்னோட சூப்பர் ஹீரோ. நான் ஒன்னும் அவதாரமும் இல்ல, அப்புறம் தேவனும் இல்ல. நான் தீமைக்கான எதிரி, அப்புறம் உண்மைக்கான நண்பன். தீய செயல்கள் தான் என்னுடைய எதிரியை தவிர தீமை செய்யறவங்க இல்ல. நான் சொல்றத நீங்க கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டா அது உங்க எல்லாருக்குமே நல்லது, புரியுதா? மம்மி 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 என்ன காப்பாத்துங்க. மம்மி மம்மி என்ன காப்பாத்துங்க. மம்மி ப்ளீஸ் காப்பாத்துங்க.
எல்லாரும் மேல போலாம், சீக்கிரம் வாங்க. ஏய் தம்பி, யார் அவன்? அவன் எங்க போயிட்டான்?